ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இன்றைக்கு ஜெபித்தால் மலட்டின் தன்மைகள் மாறும். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் பார்க்கும் பொழுது பிள்ளை இல்லாத ஒரு நிலைமை அநேக குடும்பத்தில் நான் பார்க்குறேன். சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் 5 வருடமாக பிள்ளை இல்லை, 7 வருடமாக இல்லை. அப்போ ஒன்று ஒரு வீட்டு தலைவன் ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய மலட்டின் ஆவி மறைந்து போகிறது. ஈசாக்கு தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினான். கர்த்தர் அந்த மலட்டின் ஸ்பிரிட், அந்த தடையை கர்த்தர் மாற்றினார். இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, ஒன்று உங்கள் வீட்டை நீங்கள் நினைக்கணும். உங்கள் மனைவிக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஸ்திரீயானவள் பலவீனமான மண்பாண்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு வீட்டு தலைவனிடத்தை தான் ஆண்டவர் எல்லாம் பார்க்கிறார், கேட்கிறார். பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் தான் போய் பழத்தை பறித்தது. ஆனால் கேட்டது யார்கிட்ட? ஆதாம் இடத்துல. ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு உங்கள் வீட்டினுடைய ஒரு தரித்திரம் இருக்கிறதா? உங்கள் வீட்டில் தடை இருக்கிறா? உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையோ ஃபஸ்ட்டு அந்த வீட்டு தலைவன் தான் முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே என் வீட்டில் இப்படிப்பட்ட மலட்டின் சாபம் இருக்கிறதப்பா, இந்த சாபத்தை உடைங்க, என் வீட்டின் தடை பண்ணுகிற சாபம் இதோடு நிர்மலமாகி போகட்டும் என்று சொன்னான். வேதம் சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவானா? அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயந்து இருக்கும் பொழுது மனைவி கனி கொடுக்க முடியும், பிள்ளைகள் பந்தியை சுற்றி இருந்து சாப்பிட முடியும். அப்போ இன்னைக்கு நீங்கள் கேட்கணும், இயேசுவே என் வீட்டில் ஏன் இப்படிப்பட்ட தடை? திருமணமாக இத்தனை ஆண்டு காலமாக ஏன் என் கற்பத்தை நீர் அடைத்து வைத்திருக்கிறீங்கப்பா? என்னிடத்தில் எந்த குறைவு இருக்கிறதா? இதை மாற்றும். என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவார். கற்பத்தின் கனி ஆசீர்வதித்து தருவார். ஆமாம், ஏன்னு சொன்னால் இங்கே ஈசாக்கு தான் போய் ஜெபிக்கிறான், ரெபெக்காள் ஜெபிக்கவில்லை. பாருங்கள், கர்த்தரை நோக்கி வேண்டுதல். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாளாம். அப்போ எவ்வளோ ஒரு பாரத்தோடு கேட்டிருப்பான். நினச்சி பாருங்களேன். இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு வீட்டு லீடர்கிட்ட தான் கேட்குறோம், தலைவனிடத்தில். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற சாபங்கள் மாறும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும். உங்களுடைய வீட்டில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையா? நிச்சயம் கீழ்ப்படிவாங்க. ஒரு தகப்பன் தான், அந்த தகப்பனிடத்தில் தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்குறாரு. அதனால் இன்றைக்கு தேவ அருமை சகோதரனே, சகோதரி, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை எனக்கு அந்த ஜெப அபிஷேகத்தை தாருங்க, நான் பாரத்தோடு ஜெபிக்கணும் ஆண்டவரை. ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்து போகிறதல்ல. ஒரு வீட்டினுடைய தலைவன் அந்த பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த வீடுகள் கட்டப்படுகிறது, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இன்றைக்கு தகப்பன் பார்த்து தான் அந்த பிள்ளைங்க நடக்கும். தகப்பன் குடிகாரனங்கி பிள்ளைகளும் அப்படியே கொஞ்சம் மாறி அப்புறம் நின்றுட்டு தகப்பன் செய்கிற அதே வேலையை பிள்ளைகளும் செய்கிறது. நினச்சி பாருங்கள், உங்களுடைய தலைமுறைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. அதனால் தகப்பனாகி இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் எல்லாமே, உங்களுக்கு பின்னாடி தான் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க. அதனால் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இப்போ உங்களுக்கு தருவார். பாருங்கள், ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் நம்பிக்கை வச்சுருந்தார். என் கட்டளைகளையும் நியாயங்களையும் அவனுடைய சந்ததிக்கு சொல்லுவான் என்று சொல்லிட்டேன். இன்றைக்கி எந்த வீட்டில் ஒரு தகப்பன் குடும்ப ஜெபத்தில் போய் உட்காருகிறாரோ அந்த வீட்டில் ஒரு பொழுதும் பானையில் மாவு குறையவே குறையாது, களத்தில் எண்ணெய் குறையவே குறையாது. அந்த வீட்டில் ஒரு நதி பாயும். அந்த வீட்டில் ஒரு வற்றாத ஒரு நதி அது பாயும் பொழுது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கேட்குற தேவச்சனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு செழிப்பை ஆண்டவர் தர விரும்புகிறார். உங்கள் வீட்டில் கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. வேறு யாராயும் பார்க்காதுங்க. ஐயோ என் மனைவி ஜெபிக்கவில்லையே, அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கும் பொழுது அதையும் பின்னாடி உங்கள் மனைவியும் வருவாங்க. அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் உங்கள் கையில் தான். உங்கள் வீட்டையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எல்லாரையும் உங்கள் கையில் தான் தந்திருக்கிறார். ஈசாக்கு ஜெபித்தான். மனைவி கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு
அவன் மனைவி கற்பம் தரித்தாலாம். உங்களுக்காக நான் செபிக்கட்டுமா? ஒரு புதிய நம்பிக்கை உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி புறப்பட போகிறது. ஒரு பார்ப்பீங்க, ஒரு புதிய ஒரு சந்ததி உங்களுடைய வாழ்க்கையில் தரப்போகிறார். நீங்கள் செபிங்க. பரலோக பிதாவையும் ஸ்துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காலையில் ஈசாக்கு ஜெபித்தான், ஆண்டவரே ரெபேக்காள் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒரு வீட்டு தலைவன் ஜெபிக்கும் பொழுது சிறைப்பட்ட நிலைமைகள், சாப கட்டைகள், குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாச்சு. நிச்சயம் உங்கள் வீடு கட்டப்பட போகிறது. ஒரு புதிய தலைமுறையை தரப்போகிறார். ஆமேன்.